ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். பரபரப்பாக பேசப்பட்டு பாராட்டுகளை பெற்று வரும் மாதம் இருமுறை வரும் ஜன்னல் இதழின் வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஜன்னல் இதழில் அதை சார்ந்தவர்கள், அதன் ஆசிரியர் உட்பட எல்லோருமே எனக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள், இளைஞர்கள், துடிப்பானவர்கள். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு கூட்டமாக என்னை கேள்வி பதில் எழுதணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல நான் ஒரு ஜோக் அடிச்சுட்டு தப்பிக்க பாருங்கள். கேள்வி பதில் எழுதணும் அப்படின்னாக்க கேள்வி நான் எழுத முடியாது, வாசகர்கள் தான் எழுதணும், பதில் தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு. ஆச்சரியம் பாருங்கள், எடுத்தவுடனே ஒரு கட்டு அப்படியே கேள்விகளை நாங்கள் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதுக்குள்ளேயே ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே கூட எங்கள்கிட்ட ஒரு 20 கேள்விகள் வந்தது. அதாவது என்னுடைய கார்ட்டூன்கள், என்னுடைய ஜோக்குகள்லாம் ஜன்னலில் வரதை பார்த்துட்டு மறைமுகமாக நேரில் தெருவில் என்னை பார்த்து மடக்கி கேட்கலையே தவிர ஒரு கடிதங்கள் மூலமாக எப்போது ஜன்னலில் கேள்வி பதில் ஆரம்பிக்க போகிறீங்க, ஹாய் மதன் எப்பொழுது அப்படின்ற அந்த கடிதங்கள், நிறைய கடிதங்கள் இருந்தது. இசி எதையுமே ஒரு தடவை செய்து நிறுத்தி விட்டு மீண்டும் தொடங்கும்பொழுது கிரிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்க உள்ளே போய் டீன்னு போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க, வந்தவொன்னு அவுட் ஆகிடுவாங்க. அது அந்த டச் இல்லை, அதை கண்டினியூஸாக பண்ணுறதுனுடைய அழகே வேறு. அந்த மோமெண்டம் குறைஞ்ச உடனே மறுபடியும் அது ஆரம்பிக்கிறதுன்றது எப்படி இருக்குன்ற கவலை. இதை பற்றி கேள்வி பதிலுக்கு கூட நீங்கள் இது கூட ஒரு உதாரணமாக சொல்லணுமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்க எனக்கு பதில் கிடையாது. ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்போ நீங்கள் எடுத்துக்கங்களேன், நான் பழையபடி அதே மாதிரி நான் துடிப்போட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் பதில்களை சொன்னால் கூட என்னதான் இருந்தாலும் முன்னால் எழுதின மாதிரி வராது அப்படின்னு ஒரு காமெண்ட் வந்துடுமோன்ற கவலை எனக்கு இருக்கிறது. இது ஒரு நியாயமான கவலை. காரணம் என்னவென்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாக்களில் கூட பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்லாம் வரும்பொழுது பார்ட் 1 மாதிரி இல்லைன்னுவாங்க. காட்ஃபாதர் படம் வந்த பொழுது காட்ஃபாதர் 2, காட்ஃபாதர் 3, காட்ஃபாதர் 4லாம் வந்தது. ரொம்ப பிரமாதமான படங்கள் எல்லாமே. இருந்தாலும் கூட என்னதான் இருந்தாலும் அந்த காட்ஃபாதர் ஃபர்ஸ்ட் படம் வந்தது பாருங்க, அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தயவுசெய்து அந்த காமெண்ட் அடிச்சிடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்ததை விட இன்னும் துடிப்பாக, இன்னும் அறிவுபூர்வமாக இந்த கேள்வி பதில் அமைய வேண்டும் அப்படின்றதான் என் ஆசை. ஏன்னா 4 இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் நல்லா எழுதலைன்னாக்க என்னை மடக்கி ஒன்று கல்யாணத்துக்கு போனால் கூட அங்கே மடக்கி இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஐ எம் ரீடிங் நவ். ரெண்டாவதா என்னன்னா, என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்றது கடிதங்களில் நிறைய இருந்தது. சும்மா கேட்குறாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன மதன்கிட்ட என்ன கேள்விகள் கேட்கணுன்றது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. இருந்தாலும் சும்மா என்னை உசுப்பி விடுறாங்க. வெல், அதற்கு நான் சீரியஸாகவே நான் பதில் சொல்ல முடியும். அபத்தமான கேள்விகள் வேண்டாம். அபத்தமான அப்படின்னா எதுங்க, நாங்கள் ஒன்று கேட்குறோம், நீங்கள் அபத்தமானு சொல்லிட்டீங்கன்னா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழலாம். ஆனால் ரொம்ப அரசியல் சினிமாலாம் வேணாம். இந்த அபத்தம்னு நான் சொல்லலை, நமக்கு தேவையில்லை நான் நினைக்கிறேன். உதாரணமாக இப்போ வந்த கடிதங்களில் கூட ப்ராபப்ளி ஒரு புது வாசகரோ என்னவோ, த்ரிஷாவை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் எனக்கு உதவுவீர்களான்னு ஒரு கேள்வி கேட்குறேன். இது ரொம்ப அபத்தமான கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும். அதற்கு பதில் எழுத முடியும், நான் திருமண புரோக்கர் அல்ல அப்படின்னு ஒரு வரியில் பதில் சொல்லிட்டா அது ஒரு கேள்வி பதிலாக ஆகி விடுகிறது அல்லவா. ஆனால் வழக்கமாக நம்மளுடைய கேள்வி பதில் அப்படி இருந்ததில்லை. உதாரணமாக நம்ம சூரிய மண்டலத்தில் வசிக்கிறோம். சூரிய மண்டலம் எங்கே இருக்கிறது? பால் வீதி என்கிற ஒரு அகண்ட கண்டத்தில் இருக்கிறது, கேலக்சி. இந்த கேலக்சியில சூரிய மண்டலம் போல 1 கோடி சூரிய மண்டலங்கள் இருக்கு. ஸோ அந்த 1 கோடின்னு பார்க்கும்போது சூரியன் ஒரு சின்ன நெல்லிக்கனி மாதிரி தான். அந்த கோடான கோடி இதுல சூரியனை சுற்றி கிரகங்கள் சுற்றுகின்றன. அந்த சுழலும் அந்த கிரகங்கள்ல பூமி மாதிரியே ஒரு கிரகம் இருக்கலாம். அங்கே மனிதர்கள் நம்ம சொல்லக்கூடாது, உயிரினங்கள், வேறு மாதிரியான உயிரினங்கள், அதற்கு பின்னத்தலையில் கூட கண் இருக்கலாம். அப்படி ஒரு புது விதமான உயிரினங்கள் இருக்குமா? அவர்கள் நம்மோட விஞ்ஞானத்தில் முன்னேறியவர்களாக இருப்பார்களா? ஒருவேளை நம்மளை அவர்கள் நோட்டமிட்டு விட்டு இது என்ன ரொம்ப பிற்போக்குத்தனமான பழங்குடி மக்களை போல ஏதோ ஒரு கிரகம் இது, இவர்களோடு நாம் எதற்கு தொடர்பு கொள்ள வேண்டும், திருப்பி போய்விட்டார்களா? இதெல்லாம் ஒரு கேள்விகள் இல்லைங்களா? இதை கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அதே மாதிரி உங்களை மனதை பாதிக்கும் விஷயங்கள், அதாவது உணர்ச்சி வசப்படும் விஷயங்கள், கோபம் மாதிரி, பொறாமை போன்ற எத்தனையோ மனிதர்களை ஆட்டி படைக்கிற உணர்வுகள் இருக்கின்றன.
இதெல்லாம் அவங்க பர்சனல் கேள்விகள்னு இல்லாமல் என்னை ஒரு சகோதரனாக பாவித்து நீங்கள் கேள்விகள் கேட்க முடியும். எனக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்காதீங்க. நான் உங்களுக்காக நான் ஒரு மனோதத்துவ நிபுணரை கூட கலந்து ஆலோசித்து விட்டு உங்களுக்கான பதிலை நான் தர முடியும். ஏன்னா ஒரு வெரைட்டி இருக்கணும் இல்லைங்களா? ஒரே அறிவுபூர்வமாக போச்சுனாக்க காலேஜில் ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பர் மாதிரி ஆகிடும், ஒரு கேள்வித்தாள் மாதிரி ஆகக்கூடாது. அதனால் இதெல்லாம் ஒரு கேள்விகள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அல்ல. நம்ம தமிழ்நாட்டில் வந்து வாசகர்கள் கேள்வி கேட்குறதுல கில்லாடிகள் எப்போவுமே பதில்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஆச்சரியம் அது கிடையாது. இதை பார்த்தீங்கன்னா இதில் அத்தனை கேள்வியும் கார்டில் எழுதப்பட்ட கேள்விகள். காரணம், இதற்கு முன்பு நான் கேள்வி பதில் எழுதின பொழுது ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மொத்தமாக அதை அப்படியே பேக்கெட்டில் எடுத்துகிட்டு நான் ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போனால் கூட அந்த கேள்விகளை படித்து நான் பதிலில் நான் திங்க் பண்ணி வைக்க முடியும். அதனால் ஒவ்வொரு மாதிரி பெரிய லெட்டரு, இங்கிலாந்து லெட்டரு, காகிதங்கள் அப்படின்னு எழுதாமல் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் இருந்தது. அதாவது எல்லாத்தையுமே கார்டில் எழுதுங்க. ரெண்டாவதாக எனக்கு கிராமங்கள்லேருந்து நிறைய கேள்விகள் வந்தது. கிராமங்கள்லேருந்து வர கேள்விகள்லாம் கூட கார்டில் வந்து எனக்கு செலவு ரொம்ப குறைச்சலாக இருக்கணும். இருக்கிறதுலே செலவு குறைச்சல் நம்ம போஸ்ட் கார்டு தான் அப்படின்னு நம்ம ஒரு அறிவிப்பு நாம் என்ன பண்ணியிருந்தேன். ஸோ கேள்விகள் எல்லாமே கார்டில் தான் வரும். இப்போ இவ்வளோ வருஷங்கள் கழித்து இப்போ கேட்குற அத்தனை கேள்விகளும் கார்டில் தான் வருது. நான் சொல்லவே இல்லை, கார்டில் தான் எழுதி அனுப்பணும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எப்படி ஞாபகம் வச்சுட்டு அந்த டிசிப்ளினுக்குள்ளே வராங்க அப்படின்னு வரும்பொழுது வாசகர்கள் அப்படியே தான் இருக்காங்க. யாராவது புதுசாக ஒரு வாசகர்கள் வந்தால் கூட முன்னால் கேள்வி கேட்ட இன்னொரு வாசகர் நீங்கள் கேள்வி கேட்குறதா இருந்தால் கார்டில் எழுதி அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. செவி வழியாக பரவி எல்லாமே இருக்காங்க. ஒரு லெட்டர் கூட எனக்கு வந்து ஒரு காகிதத்தில் கவரில் போட்டு வரலைங்க. ஆச்சரியம். சோனையர்களே, இதற்கு மேலே உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஹாய் என்ற தலைப்பிலே நாங்கள் தொடங்க இருக்கும் இந்த கேள்வி பதில் பகுதிக்கு, இந்த பகுதி வெற்றி அடைவது, மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை நான் மட்டும் செய்ய முடியாது, நானும் நீங்களும் சேர்ந்து அதை சாதித்து காட்ட வேண்டும். அதனால தான் நான் எடுத்த உடனே நான் சொல்லலாம்னு பார்த்தேன். அப்புறம் ஐஸ் வைக்கிறத நினைப்பீங்க, அறிவார்ந்த ஜன்னல் வாச பெருமக்களே அப்படின்னு நான் சொல்லலாம். உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தரேன். கேள்விகள் கேட்பது அவ்வளோ சுலபம் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ இதை நான் பேசி முடித்தவுடன் ஒரு 10 கேள்விகள் யோசிச்சு பாருங்கள்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே சமயத்தில் ஒரு ட்ரிக்கு, எங்கே போனாலும் கியூரியாசிட்டி, அந்த ஆர்வம் அப்படின்றது இருந்தால், இது ஏன், இது எதற்கு, இது எப்படி அப்படின்ற மாதிரி எதை பார்த்தாலுமே அந்த கேள்விகள் கேளுங்க. கொசுக்கள்லேருந்து ஆரம்பித்து விண்வெளி கிரகங்கள் வரைக்கும் எத்தனையோ கேள்விகள் உங்கள் மனசில் பிறக்கும். வழக்கமான கேள்விகள்னு இல்லாமல் ஆச்சரியத்தை விளைவிக்கும் கேள்விகள், ஆச்சரியத்தை கிளப்பும் கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கேள்விகளை நீங்கள் எனக்கு ஒரு குற்றால அறிவு மாதிரி கேள்விகளை அனுப்பலாம். நான் ஒரு ஆள் எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்றது இல்லை, இது ஒரு சேலஞ்ச். இது எனக்கு பழகிய ஒரு விளையாட்டு தான். ஆனால் ஒன்லி திங் என்னன்னாக்க, என்னுடைய ஆர்வத்தை அதிகரிக்கும்படியான கேள்விகள் இருக்க வேண்டும். இது ஒரு சேலஞ்ச் எனக்கும் உங்களுக்கும். இதில் நம்ம 2 பேரும் வெற்றி பெற வேண்டும். டிரால முடியட்டும், வெற்றி தோல்வி கிடையாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நேயர்களே, ஆல் த பெஸ்ட். நான் உங்களை வாழ்த்துகிறேன், நீங்கள் என்னை வாழ்த்துங்கள். மகிழ்ச்சியான விஷயம் என்ன, ஹாய் பகுதி தொடங்கிவிட்டது. ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.